நாங்கள் மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம். இப்போ மழையில் நல்லா நிறைய தழுவு விட்டு நிறைய மொட்டு வச்சுருக்கு. அப்போ ஊட்டி ரோஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. ஒரு ஊட்டி ரோஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதில் நிறைய மொட்டு போட்டிருக்கு. இது நாட்டு ரோஸு. இது வந்து இந்த மழையில் நிறைய நிறைய மொட்டு தழுகெல்லாம் இது வந்திருக்கு. இது செவ்வந்தி. இது இப்போ தான் நிறைய துளிர் விட்டு நிறையா மொட்டுக்கு வரக்கூடிய அளவில் இது இப்போ தான் அழகாக நிற்குது. இதையும் நாங்கள் நல்ல உரம் வச்சு நல்லா அழகாக பார்த்துட்டு வரோம். அடுத்து ஒரு இந்த கருந்துளசி வச்சுருக்கோம். இது நமக்கு எல்லாத்துக்குமே மழை நேரத்தில் நமக்கு இது நல்லா யூஸ் ஆகக்கூடிய ஒரு மருந்து கருந்துளசி. ஒரு ரோஸ் வச்சுருக்கோம். இதுவும் மழையில் நல்லா அழகாக மொட்டு வச்சு அழகாக வருது. வந்து நிற்குது. நிறைய மொட்டுகள் வந்திருக்கு. நாங்கள் இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ மழையில் நிறைய திளிர்களாக நிறைய விட்டு நிறைய மொட்டு வந்திருக்கு. இதுலேயும் நிறைய மொட்டுகளெல்லாம் நிறைய வச்சுருக்கு. இப்போ மழை நேரம்னால நிறைய செடிகள் வச்சா நல்ல வரும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நம்ம மாடி தோட்டத்திலே நாங்கள் வச்சுருக்கோம். இடம் இல்லாதனால மாடியிலே வச்சுருக்கோம். அப்புறம் வந்து கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இப்போ தான் வச்சுருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரை